ஒரு 80 வயசு கழவி, 80னா வயசாகி போச்சா கழவியான்னு கேட்டு என்ன தயவுசெய்து கோர்ட்ல கேஸ் போட்டு கெடுத்து விடாதீங்க. நான் ஏதோ தப்பா சொல்லிட்டே வச்சுங்க. 80 வயசு இளம் பெண், ஏன் எனக்கு எதுக்கு வம்பு, நான் எதுக்கு சண்டைக்கு போவான்னு. 80 வயசு தமிழ்ல எவ்வளவு வயசானாலும் பேரிளம் பெண் தான் பேர் வச்சானே ஒழிய கிழவிங்கிறது தமிழ் வைக்கவே இல்லை, வானான்ட்டா. ஆனால் நாமளும் மாத்திடுவோம். இல்லை இப்படி வச்சுக்கோமா, முன்னாள் இளம் பெண், எக்ஸ் எம்எல்ஏ மாதிரி எக்ஸ் இளம் பெண் அப்படி வேணா வச்சுக்குவோம். ஒரு 80 வயசு ஒரு பெண்மணி ஒரு சீன் யூஸ் பண்றாரு பாக்யராஜ் படத்துல. என்ன படம்னு கேட்டீங்கன்னா, அந்த கதாநாயகி புடவை எப்படி ஏதோ கட்டியிருப்பா, அந்த கிழவி ஏதோ ஒன்று மறுபடியும் கிழவின்னு வருது, பேரிளம் பெண். அது ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு பாக்யராஜ் சொல்லி கொடுக்குறாரு டைரக்டர், இது பாருமா நீ கேட்டுட்டு போகும்போது வெறும் அப்படி போகக்கூடாது, முந்தானி அப்படி இழுத்து விட்டுட்டு போனோம் அப்படின்னு அந்த சீனை நேரேட் பண்ணி கேமரா ஸ்டார்ட் அப்படின்னார். டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் நடந்துருச்சு. கிழவி நடிகையோட முந்தானியை இழுத்து விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. அவர் சொல்லிட்டு சொன்னாரு, நான் நினைக்கவே இல்லை சார், அந்த அம்மாவுக்கு எப்படி இது மாதிரி தோணும்னு. முந்தானி அதாவது வெக்கத்தில் முந்தானி இப்படி இழுத்து விடுவாங்கல்ல, அதை சொல்றாரு இவரு. முந்தானியை இழுத்து விட்டுட்டு நீ போகணும்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, அந்த அம்மா முந்தானியை இழுத்து விட்டுட்டு அது பாட்டுக்கு அந்தாண்ட போயிடுச்சு. இப்போ நீங்க யாராவது நம்ம இப்படி யோசிப்போமா, அந்த அம்மாவுக்கு ஏன் அப்படி தோணுச்சு தெரியல. அது சொல்லுது, நீ சொல்றது அதான் அர்த்தம்னு நான் நினைக்கிறேன், என்ன பண்ண சொல்ற, எனக்கு அப்படித்தான் தோணுச்சு அப்படின்னு. நாம அதை வச்சுதான் அந்த வார்த்தையை சொன்னேன். உண்மையை பற்றிய அறிவு மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது. உன்னை சொல்ற போது ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னொருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்டையர்லி தவறுதலா புரிந்து கொண்டு சண்டை போடுவாங்க. இப்ப இந்த உண்மையை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புருஷ பொண்டாட்டி சண்டையை இன்னைக்கு ராத்திரியோடு நிறுத்திவிட்டு எல்லாரும் ஒரு புதிய பொற்காலத்தை நோக்கி போலாம். நான் எப்படி சொல்றேனோ அப்படியே நீ புரிஞ்சுக்கணும்னு யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. நாம சொல்றதுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் நம்மோட 30 வருஷத்து அனுபவமா இருக்கலாம், அவங்க வேற சூழல்ல வளர்ந்துருக்கலாம், அவங்க அதை புரிஞ்சுக்கிற மெத்தடே வேறையா இருக்கலாம், அது அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மெத்தடே வேறையா இருக்கலாம்.